வணக்கம், நான் டாக்டர் லியோ. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஷவர்மா சாப்பிட்ட ஒரு பொண்ணு வந்து திடீர்னு இறந்து போயிட்டா. அது வந்து இன்றைக்கி இந்திய அளவில் வந்து ரொம்ப ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. அதுக்கு பலருக்கும் வந்து ஒரு ஆதங்கம் வரும். ஒரு சின்ன பொண்ணை ஒரு கடைக்காரன் கொண்டு போட்டுட்டாங்களே, ஒரு ஷவர்மா கடையில் உள்ளவங்க சின்ன பொண்ணை கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு பலருக்கும் ஆதங்கம் வரும். ஸோ இந்த ஆதங்கம் நியாயமான ஆதங்கமா? இந்த கடைக்காரங்க மேலே நம்ம வந்து இப்படி ஒரு ஆதங்கம் படுறது சரியா? சரி, அதையும் தாண்டி இந்த ஷவர்மாயில் பற்றி பலருக்கும் தெரியாத விஷயம் என்ன? ஷவர்மாக்குள்ளாடி பலருக்கும் இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில். ஸோ அப்போ தான் இதுக்கான ஒரு முழுமையான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கண்டதும் கேட்டதும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்குறத விட அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஷவர்மாக்குள்ளாடி ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் தான், மோஸ்ட்லி சிக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிக்கன், அப்புறம் தக்காளி, கேரட், முட்டைக்கோஸ், வெங்காயம், மயோனஸ், குபூஸ். மயோனஸ் வந்து முட்டை, அப்புறம் ஆயில், இன்னும் வினிகர் சேர்த்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. குபூஸில் வந்து கோதுமை மாவுலேயும் யூஸ் பண்ணுவாங்க, மைதா மாவை வச்சும் தயாரிப்பாங்க. இந்த ரொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் குபூஸ். அதில் வந்து இந்த மயோனஸ், ஒயிட் கலரில் இருக்க மயோனஸ் தடவி அந்த சிக்கனை வந்து சுற்றி வச்சுருப்பாங்களே, அந்த சிக்கனை வந்து கட் பண்ணி வைப்பாங்க. இதுதான் அதோட மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர். கூட கொஞ்சம் காய்கறிகள் அப்படி கொஞ்சம் டேஸ்டியாக வந்து தருவாங்க. அதனால் நான் சொல்லும்போதே உங்களுக்கு யோசிக்கலாம், இது ஒரு 100% ஹெல்த்தி டயட்டான்னு பார்த்தா இதில் ஒரு 30 மார்க் தான் போட முடியும். பிகாஸ் இதில் இருக்கிற இந்த காய்கறிக்கு மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா அதில் பெரிய அளவில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் அவ்வளோவா ஒன்றும் கிடையாது. ஃபேட்டோ கார்போஹைட்ரேட்டு தான் இருக்குது. ஓரளவுக்கு பசி ஆறும், ஒரு மனுஷன் உயிர் வாழலாம், அந்த அளவுக்கு தான் அதில் இருக்குது. பட் அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இதில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது ஓவராலாக இதில் இருக்கிற ஹை ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்டும் சர்க்கரை நோயாளிகள், உயர் ரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள், இருதய நோயாளிகள், இது 3 இல்லாதவங்க நம்மளை சுற்றி இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மோஸ்ட் காமன் ஆகிடுச்சு. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆபத்தானது இந்த உணவு. ஸோ இந்த குபூஸ்லேயும் மைதா போடுறதுனால மைதா ப்ளீச் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து அலோக்சின் போன்ற வேதிப்பொருட்கள் யூஸ் பண்ணுறதால அதுவும் வந்து கேன்சர் வரைக்கும் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கிரில்டில் யூஸ் பண்ணுறதுனால அது அதிக அளவு வெப்பம் யூஸ் பண்ணுற பாலிசிஸ்டிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து உருவாகி இது வந்து ஒரு கார்சினோஜெனிக்காக மாறி இதனாலேயும் கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ப்ரொசீஜரே வந்து நமக்கு வந்து இப்போ உடன்பாடு இல்லாத அளவுக்கு இருக்குது இல்லையா? சரி, இதை தாண்டி இந்த பொண்ணு எப்படி இறந்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை அப்படியே அவங்க ஓரங்கட்டி வச்சுருவோம். இந்த பொண்ணு இறந்ததுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து இந்த சிக்கன் எங்கிருந்து வந்தது, ஸோ வேர் த சிக்கன் பிலாங்ஸ் ஃப்ரம், அதுதான் அதோட ஃபஸ்ட்டு கொஸ்டினே. சிக்கன் வந்து இவருக்கும் கடைக்காரருக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் இருக்காது இல்லையா? அந்த சிக்கன் வந்து ஃபார்ம் பண்ணுற இடத்துல வந்து எப்படி மனிதர்களுக்கு நிறைய நோய் வருமோ அதே மாதிரி வந்து கோழிகளுக்கு நிறைய நோய் வரும். பாக்டீரியா, பேரசைட்டு, வைரஸு போன்ற பல காரணத்தினால வந்து நோய்கள் வந்து அதிக அளவில் வரும். ஆனால் அதில் எல்லா நோய்களும் மனுஷனுக்கு பரவாது. இந்த சூனோட்டிக் டிசீஸ்ன்னு இருக்குது. அந்த சூனோட்டிக் டிசீஸ் தான் அங்கேருந்து ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், விலங்குகள்கிட்ட அனிமல்ஸ்லேருந்து. அதில் குறிப்பிடத்தக்க நோய்கள் தான் இதில் வந்து சல்மனோலா, ஈகோலை, லிஸ்ட்ரியா, கேம்ஃபைலோபாக்டர், ஷிஜெல்லா. ஸோ இதெல்லாம் தான். இதில் இந்த ஷிஜெல்லான்றது தான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிக்கனுக்குள்ளாடி இருந்து அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் இந்த சிக்கனில் இருக்கும்போது அந்த சிக்கனை வந்து நமக்கு இங்கே ஷவர்மா பண்ணுற போது இப்படி சுற்றி அடுக்கி வைப்பாங்க இல்லையா? அடுக்கி வச்சுட்டு ஒழுங்காக வேகாது. கிட்டத்தட்ட 175 டிகிரி அளவுக்கு ஒழுங்காக வேக வச்சாதான் மேக்ஸிமம் நம்மளால் ஒரு 90% ஆகுது இதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான பாக்டீரியா மனிதர்களுக்கு இந்த சூனோட்டிக் டிசீஸ் உருவாக்குற பாக்டீரியா அதோட உறுப்புகளில் இருந்து மனிதனுக்கு போகாமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அப்போ இங்கே இந்த கிரில்டில் வந்து நிறைய வேறு ஷவர்மாக்கு வரிசையில் நிற்கும்போது அவங்க சடன்னு கட் பண்ணி கொடுக்கும்போது ஒழுங்காக ஒரு 50 டிகிரியில் கூட அதோட தீ படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே இருக்குது. ஸோ அடுத்த ஒரு காரணம், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்களோட ஆடை வெறி நாய் கடிச்சிச்சு. அப்போ எனக்கு பயமாக இருக்குது, மற்ற ஆடுகளுக்கெல்லாம் வந்துடுமோ அப்படின்றதுக்கு. ஸோ அப்போ நான் சொன்னேன், இந்த ஆடை வந்து பேசாமல் கொன்று போட்டுருங்க,
அப்போ மற்ற விலங்குகளுக்கு வர்றது அது வந்து தடுக்கப்படும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோடய யூகம் கரெக்டாக இருந்தால் அவங்க அதை வந்து மட்டனுக்கு யாருக்காவது வெளியே கொடுத்துருப்பாங்க. அப்போ இன்கேஸ் இது வந்து சூனோட்டிக் டிசீஸ் உருவாக்குறதுனா டெஃபினட்டாக ஒழுங்காக வேக வைக்காத போது இந்த மாதிரி பல கிருமிகள் அப்படியே டைரெக்டாக ஹியூமன்ஸுக்கு போகும். நமக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்த ஃபாஸ்ட்டான வேர்ல்டில் நம்ம சாப்பிட்ற சிக்கனுக்கும் மட்டனுக்கும் பீஃபுக்கும் பின்னாடி போயிருந்து என்ன கிருமி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நேரம் இருக்குமா? சாப்பிட்டு கை கழுவுறதுக்கே பலருக்கும் டைம் இருக்காது. அவங்க பின்னாடி இது எங்கேருந்து வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு யாருக்குமே நேரம் இருக்காது. ஸோ சொந்த உடம்புல கொரோனா இருக்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இருக்கும்போது சாப்பிட்ற உணவில் வந்து அதில் கிருமி இருக்கான்னு பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம் இல்லையா? அப்போது நம்ம பண்ண வேண்டியது கரெக்டாக குக் பண்ண சிக்கன்ஸை வந்து சாப்பிட்றது. ரெண்டாவது, சிக்கனை வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறாங்கன்றது ரெண்டாவது கொஸ்டின். நல்ல சிக்கனாக இருக்கும், அதை கொண்டு வந்து ரிஃப்ரிஜரேட் பண்ணாமல் கரண்டில்லையோ இல்லை எடுத்து வெளியில் எங்கள் ஒய்ஃப் வெளியில் வச்சாங்க அப்படிலாம் கூட கதை கேட்டிருக்கேன். எடுத்து வெளியில் வச்சாங்க, அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெளியில் வச்சுக்கிட்டு அதை எடுத்து 2 நாள் தாண்டி சமைப்பாங்க. ஸோ அது வந்து இதை விடையும் மோசமான கண்டாமினேஷனை வந்து உருவாக்கும். அதாவது இதை இந்த ஷவர்மாவை வந்து தயாரிப்பாங்க இல்லையா, அந்த நபருக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு ஹைஜீனான பர்சன் தான் அதில் வந்து நிற்கிறாரா அப்படின்றதையும் நமக்கு வந்து நிற்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவர் வந்து யூஸ் பண்ணுற அந்த அவர் கையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த உணவில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரேர் தான். பட் அந்த சிக்கன் தான் மேஜரான ஃபேக்டர். இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம், அப்போ ஷவர்மாவில் இப்போ ஒரு ஆள் தான் இறக்குறாங்களா அப்படின்னு வந்து கொஸ்டின் வரும். அந்த ஒரு பொண்ணு தானே இறந்துருக்கு, வேறு யாரும் இறக்கலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரலாம். பட் இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த சால்மனோலா வந்து இதுமாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறவங்களுக்கு கூட ஒரு 1.2 மில்லியன் பீப்புள்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னா அதில் ஒரு 400 பேர் 450 பேர் தான் இறப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஷிஜல்லாவும். ஸோ ஒரு லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும். பட் அவங்களுக்கு வந்து ஒரு டயரியா, ஃபீவர் அதோட முடிஞ்சு போயிடும். ஃபுட் பாய்சனிங் மாதிரி வந்து நார்மல் ஃபுட் பாய்சனிங்காக மாதிரி அவங்க சாப்பிட்ட ஃபுட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. இம்யூன் சிஸ்டம் குறைவாக இருக்கிற நபர்களுக்கு வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தும். ரொம்ப அந்த சுருக்கமான நபர்களுக்கு அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாக நம்மளாக கூட இருந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை கவனமாக இருக்கணுன்றதுக்கான காரணம். சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக வேக வைக்கணும். ரெண்டாவது வந்து நிற்கிற நபர் வந்து ஒழுங்காக வந்ததை சர்வ் பண்ணணும். பட் இதையும் தாண்டி ஃபுட் பாய்சனிங் ஆகுமான்னு கேட்டால் தெர் இஸ் அன் பாசிபிலிட்டி. ஏன்னா சில வகையான வந்து சிக்கனில் வந்து இருக்கிற கிருமிகள் வந்து 200 டிகிரியில் கூட சாகாத கிருமிகள் வந்து டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அது இருக்குது. அது வந்து ரேர்லி தான் இருக்குது. இப்போ வந்து ஷிஜல்லான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் கிடையாது. ஸோ பட் ரேர்லி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தருணங்களில் மட்டும்தான் விதி விலக்கே தவிர மற்றபடி வந்து பொறுப்பு வந்து அந்த நபர்கள் தான். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், யாருமே வந்து என் உணவை சாப்பிட்டு 4 பேர் சாகட்டும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க. பட்டு எதிர்பாராத விதங்களில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நிச்சயம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். Bye from Dr. Leo.